அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் இந்த குணம் உள்ளவன், இந்த செயலை செய்பவன், அந்த செயலை செய்து உயிர் வாழ்தலை விட இறந்து விடுதல் மிகவும் நல்லது என்று திருவள்ளுவர் கூறுகிறார். அது என்ன குணம், என்ன செயல் என்பதை எடுத்து சொல்லும் ஒரு சிறிய கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். அந்த கிராமத்தில் கண்ணப்பன் என்ற பெரியவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர்தான் அந்த ஊரின் மிகவும் முக்கியஸ்தர் ஆவார். அவரது தாத்தா அப்பாவை போல இவரும் மிகவும் நல்லவராக விளங்கினார். அந்த ஊரில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும், யார் வீட்டில் என்ன விசேஷம் என்றாலும் கண்ணப்பனிடம் வந்து ஆலோசனை கேட்ட பிறகுதான் செய்வார்கள். அந்த ஊரின் முக்கிய முடிவுகளை கண்ணப்பன் தான் எடுப்பார். அவர் நல்ல வசதியான பரம்பரையில் பிறந்ததால் கஷ்டப்படும் மக்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளையும் செய்து வந்தார். இதனால் கண்ணப்பன் மீது அந்த ஊர் மக்கள் மிகுந்த நம்பிக்கையும் மரியாதையும் வைத்திருந்தார்கள். அந்த ஊரில் சங்கர், பாலன் என்ற இருவரும் வாழ்ந்து வந்தார்கள். இந்த இருவருமே ஓரளவிற்கு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்கள். விவசாயமும் வியாபாரமும் செய்து வந்தார்கள். இருவரது வீடுமே ஒரே வீதியில் அமைந்திருந்தது. இதில் சங்கர் என்பவன் மிகவும் நல்லவன். ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம், பொருள்தானம் என்று அவ்வப்போது செய்து வருவான். பல அறச்செயல்களை செய்வான். ஆனால் பாலன் என்பவனோ சங்கருக்கு நேர் எதிரானவன். எந்த அறச்செயல்களையும் செய்ய மாட்டான். தன் கையில் உள்ள பணத்தை மற்றவர்களுக்கு செலவும் செய்ய மாட்டான். எந்த உதவியும் மற்றவர்களுக்கு செய்ய மாட்டான். ஒரு முறை அந்த கிராமத்தில் பஞ்சாயத்து தலைவருக்கான தேர்தல் வந்தது. எப்போதுமே அந்த பெரியவர் கண்ணப்பனின் குடும்பம் இந்த அரசியல் பதவிகளை விரும்ப மாட்டார்கள். அதனால் பெரியவர் கண்ணப்பனை அந்த ஊர் மக்கள் தலைவராக நில்லுங்கள் என்று கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் அந்த பெரியவரோ அந்த கோரிக்கையை நிராகரித்து விட்டார். இந்த பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் சங்கர் தான் நிற்க போவதாக கூறினான். இதை கேள்விப்பட்ட பாலனுக்கும் ஏன் நாமும் தேர்தலில் நிற்கக்கூடாது என்ற எண்ணம் ஏற்பட்டது. நானும் தேர்தலில் போட்டியிடப் போகிறேன் என்று அறிவித்தான். சங்கருக்கும் பாலனுக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவி வந்தது. அந்த ஊர் மக்களுக்கும் இந்த இருவரில் யாரை பஞ்சாயத்து தலைவராக தேர்ந்தெடுப்பு என்பதில் சற்று குழப்பமாக இருந்தது. எனவே ஊர் மக்கள் அனைவரும் அந்த பெரியவர் கண்ணப்பனை பார்க்க அவரது வீட்டிற்கு சென்றார்கள். அவர்களுடன் சங்கரும் பாலனும் உடன் சென்றார்கள். அப்போது ஊர் மக்கள் பெரியவர் கண்ணப்பனிடம், ஐயா, நமது ஊரில் நடக்கப் போகும் பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கு இந்த சங்கரும் பாலனும் நிற்கப் போகிறார்கள். இந்த இருவரில் யாருக்கு உங்களுடைய ஆதரவு உள்ளது? யார் போட்டியில் வென்று தலைவராக வர வேண்டும் என்று உங்களது கருத்தை கூறுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதை கேட்ட பெரியவர் கண்ணப்பன் சற்று நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, மக்களே, என்னை பொறுத்தவரை சங்கர், பாலன் இருவரில் பாலனுக்கே எனது ஆதரவு என்று கூறினார். இதை கேட்ட ஊர் மக்கள் அனைவருக்கும் ஒரே ஆச்சரியம். என்ன, பெரியவர் இப்படி ஒரு பதிலை கூறிவிட்டாரே! சங்கர் பல அறச்செயல்களை செய்பவர், ஆனால் பாலனோ எந்த அறச்செயலும் செய்ய மாட்டார். அவருக்கு போய் தனது ஆதரவு என்று கூறுகிறாரே என்று மக்கள் அனைவரும் குழம்பி போய் நின்றார்கள். பிறகு தங்களது மனக்குழப்பத்தை அந்த பெரியவரிடமே கூறி சரியான காரணத்தை கேட்டார்கள். அதற்கு அந்த பெரியவர் கண்ணப்பன், உங்களது குழப்பத்திற்கான காரணத்தை இப்போது கூறுகிறேன், கேளுங்கள். சங்கர் பல நல்ல காரியங்களையும் பல அறச்செயல்களையும் செய்பவர்தான். இருந்தாலும் அவரிடம் ஒரு பெரிய தீய பழக்கம் ஒன்று உள்ளது. பாலன் எந்த அறச்செயல்களையும் செய்யாதவர்தான். ஆனாலும் அவரிடம் ஒரு மிகப்பெரிய நல்ல பழக்கம் ஒன்று உள்ளது. அதாவது சங்கரிடம் உள்ள அந்த தீய பழக்கம் என்னவென்றால், சங்கர் எப்போதும் மற்றவர்களை பற்றி புறம் கூறிக்கொண்டே இருப்பார். மற்றவர்களை பற்றி பழித்து பேசுவார். மற்றவர்கள் செய்யும் சிறிய தவறை கூட பெரிதாக விமர்சனம் செய்வார். ஒரு விஷயத்தில் அதனுடைய முழு விவரங்களையும் நன்கு தெரிந்து கொள்ளாமல் உடனே மற்றவர்கள் மீது வீண் பழியை சுமத்துவார். இதற்கு உதாரணமாக, போன மாதம் அவரது வீட்டில் அவர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அப்போது தனது விரலில் அணிந்திருந்த பெரிய மோதிரம் ஒன்றை அவிழ்த்து சாப்பாட்டு மேஜையின் மீது வைத்து உள்ளார். பிறகு சாப்பிட்டு விட்டு வெளியே கடைவீதிக்கு சென்று வீடு திரும்பிய சங்கர் தனது அந்த பெரிய மோதிரத்தை காணவில்லை என்று அங்கும் இங்குமாக தேடினார். சாப்பாட்டு மேஜையின் மீதுதான் வைத்தேன்
என்று கூறிக்கொண்டே மேஜையின் மீது பரபரப்பாக தேடினார். ஆனால் மோதிரம் கிடைக்கவில்லை. உடனே சமையல்காரர் பொன்னனை கூப்பிட்டு மோதிரத்தை பார்த்தாயா என்று கேட்டார். அதற்கு சமையல்காரரோ நான் பார்க்கவே இல்லை என்றார். சங்கருக்கோ கோபமும் ஆத்திரமும் அதிகமானது. இல்லை, சாப்பாட்டு மேஜையில் வைத்திருந்த மோதிரத்தை உன்னை தவிர வேறு யாரும் எடுத்திருக்க வாய்ப்பில்லை. எனது மோதிரத்தை கொடுத்து விடு என்று கத்தினார் சங்கர். ஆனால் சமையல்காரரோ நான் மோதிரத்தை எடுக்கவே இல்லை என்று கூறினார். இந்த விஷயம் ஊர் முழுவதும் பரவி மக்கள் சிலர் சமையல்காரர் பொன்னன் தான் மோதிரத்தை எடுத்திருப்பான் என்று பேசிக்கொண்டார்கள். இதனால் சமையல்காரர் பொன்னன் மிகவும் கவலை அடைந்தார். மன உளைச்சலுக்கு ஆளானார். ஆனால் அடுத்த நாள் காணாமல் போன அந்த மோதிரம் சங்கர் வீட்டு படுக்கை அறையில் கிடைத்து விட்டது. சாப்பாட்டு மேஜையில் வைத்திருந்த மோதிரத்தை சங்கர் எடுத்து தனது அறைக்கு கொண்டு சென்றிருக்கிறார். அப்போது அந்த மோதிரம் தவறுதலாக அவர் அறையின் ஒரு மூலையில் எங்கேயோ விழுந்து விட்டது. மோதிரத்தை தனது அறைக்கு எடுத்து சென்றது ஞாபகம் இல்லாமல் சாப்பாட்டு மேஜையின் மீதுதான் வைத்தேன், காணாமல் போய்விட்டது, இதை சமையல்காரர் பொன்னன் தான் எடுத்திருப்பான் என்று வீண் பழியை அவர் மீது போட்டார். ஆனால் உண்மையில் பொன்னன் எந்த தவறும் செய்யவில்லை. ஆனால் அவர் மீது போடப்பட்ட வீண் பழிக்கும் அவர் அடைந்த மன கவலைக்கும் மன உளைச்சலுக்கும் என்ன பதில் கூற போகிறார் சங்கர்? இதனால்தான் சங்கரிடம் உள்ள இந்த புறம் பேசும் வீண் பழி சுமத்தும் மோசமான தீய பழக்கங்களால் நான் அவரை ஆதரிக்கவில்லை. ஆனால் பாலனிடமோ இந்த புறம் கூறுதல் வீண் பழி போடுதல் என்ற தீய பழக்கம் இல்லை. அவர் எந்த அறச்செயல்களும் செய்யாவிட்டாலும் புறம் பேசுதல் என்ற தீய பழக்கம் இல்லாததால் பாலனிடம் இருக்கும் மற்ற சிறு சிறு தீய பழக்கங்களும் நாளடைவில் மறைந்துவிடும். அவர் நல்ல செயல்களை அறச்செயல்களை செய்ய ஆரம்பித்து விடுவார் என்று கூறினார் பெரியவர் கண்ணப்பன். ஊர் மக்களும் பெரியவர் கூறிய விளக்கத்தை ஆச்சரியமுடன் கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பாலனை ஊர் பஞ்சாயத்து தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள். அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. ஒருவன் அறத்தை போற்றாமலும் அறவழியில் நடக்காமலும் இருந்தாலும் கூட மற்றவர்களை பற்றி புறம் பேசாமல் இருக்கிறான் என்றால் அதுவே அவனுக்கு நல்லது ஆகும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். அறநெறியி அல்லவை செய்தலின் தீதே புறநெறியி பொய்த்து நகை. அதாவது அறத்தையே அழித்து தீமைகளை செய்து வருவதை காட்டிலும் ஒருவரை நேரில் பார்க்கும் பொழுது பொய்யாக சிரித்து பேசிவிட்டு அவர் இல்லாத இடத்தில் அவரை பற்றி பொல்லாங்கு பேசுவது மிகவும் தீமையாகும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். புறங்கூறி பொய்த்துயர் வாழ்தலின் சாதல் அறங்கூற்றும் ஆக்கந்தரும். அதாவது பிறர் இல்லாத பொழுது அவரை பற்றி புறம் கூறி பொய்யாக நடந்து உயிர் வாழ்தலை விட இறந்து போவது அறநூல்கள் கூறும் உயர்வை தரும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி.